ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் ஈசனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன். என்னை நீ நிராகரித்தோ அலட்சியமாக எண்ணியோ விட்டு விடாதே. உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கூறவே நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய வீட்டில் ஒருவரை நீ இழக்கப் போகின்றாய். மிக பெரிய பிரச்சனை. அதற்குள் இதை கேட்டுவிடு என் தங்கமே. வெறுப்பு வளர்த்து கொள்ளாதே. மன அமைதியை அடைந்து பழகு. அதுதான் உனக்கு அமைதி உண்டாக்கும் என் குழந்தையே. உனது மன மகிழ்ச்சி உன்னோடு தான் பிறந்திருக்கின்றது. அதை நீயே காத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. தவிர மற்றவர்களிடம் இழந்ததை யாரையோ குறை கூறிக்கொண்டு இருக்காதே. அது வாழ்க்கையின் பாடங்கள் மட்டுமே என் குழந்தையே. கடந்த காலங்களை நினைவில் வைத்துக்கொண்டு எதிர்காலத்தை நோக்கி செல் என் தங்கமே. நிகழ்காலம் தானாகவே நிம்மதியை அடைந்துவிடும் என் தங்கமே. வாழ்க்கை என்பது நிம்மதி இல்லாத பயணம் அல்லவா? கோபம், பிரிவு, வெறுப்பு இவை அனைத்தும் தாண்டிதான் உன் வாழ்க்கை ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அமைதியை காண்பாய். மனம் அமைதியாக வைத்துக்கொள். பணம் குறைச்சலாக இருந்தாலும் கூட மனம் அமைதி இருந்தால் நீயே செல்வந்தனாக மாறலாம் என் தங்கமே. அதற்கு உதாரணமாக வானம் என்றால் வெயில், பனி, மழை இவை கலந்ததுதானே என் தங்கமே. இவை அனைத்தும் சேர்ந்தால்தான் அதன் அழகே அதற்கு வெளிப்படும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கை தூரங்களில் துயரங்களும் சேர்ந்ததுதான் என் தங்கமே. துயரங்கள் சேர்ந்தாதான் வாழ்க்கை முழுமை பெறும் என் தங்கமே. இன்பம், துன்பம் இவை இரண்டும் கலந்ததே வாழ்க்கை என் தங்கமே. உன் ஒவ்வொரு அடியிலுமே என் ஆவி உன்னோடு இருக்கும். மற்றவர்களிடம் மனநிலையை புரிந்து கொண்டு நீ உன்னை சிறிது மாற்றிக்கொள் என் தங்கமே. வாழ்க்கையில் விட்டு கொடுத்தவன் பலவீனமாக அல்ல என் குழந்தையே. விட்டு கொடுக்காதவன் பலமானவன் அல்ல என் தங்கமே. எல்லாவற்றையும் கடந்து செல்ல அந்த விட்டு கொடுத்தவனின் மனம்தான் பெரிதாக இருக்கும் என் தங்கமே. அவனே அறிவுள்ளவன் ஆவான் என் குழந்தையே. நான் என்ன விட்டு கொடுக்கின்றேன் என்று எண்ணத்தில் என் மனதில் எப்பொழுது உண்டாகின்றதோ அப்பொழுதே நீ ஒரு உயர்ந்த இடத்துக்கு சென்று விடுகின்றாய். ஏனெனில் விட்டு கொடுக்கும் உள்ளம்தான் அமைதியை பெற்று இருக்கும் என் குழந்தையே. எந்த பிரச்சனை வளர்த்தாலும் மனதில் வைத்து கொண்டே இருந்து அதை சம்பந்தப்பட்டவர்களிடம் நேரடியாக பேசி அவர்களிடம் புரிதல் கொண்டு அதை முடித்து விட வேண்டும் என் தங்கமே. அதை விட்டு விலகிவிட்டால் மிக்க மகிழ்ச்சி என் தங்கமே. தீய மனம் கொண்டவர்களிடம்தான் இது போன்று தீய மனம் கொண்டவர்களிடமிருந்து விலகுவது தப்பு கிடையாது என் தங்கமே. அது உனது பாதுகாப்பு என் குழந்தையே. நினைத்தது எல்லாம் நடப்பது வாழ்க்கை கிடையாது. நடப்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதே வாழ்க்கை. எந்த பிரச்சனைக்கும் பாதி அடி எடுத்து வைக்க நினைக்காதே. அதற்கு பதிலாக தீர்வை தேடு என் தங்கமே. உன் மனம் அப்பொழுதே அமைதியாகும். உன் மனம் கோலத்தை அல்ல, கருணையால் வழிநடத்த பழகிக்கொள் என் தங்கமே. நீ நினைத்தது போல மற்றவர்கள் நினைக்க வேண்டும் என்று நினைக்காதே. நடந்து கொள்ள வேண்டும் என்றும் எதிர்பார்க்காதே. எல்லாவற்றையும் உன்னை ஏமாற்றத்திற்கு உண்டாக்கிவிடும். உன் உணர்ச்சி என்ற உலகம் வேறுபட்டது என் தங்கமே. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உணர்ச்சிகளும் ஆசைகளும் இருக்கலாம். அதனால் நாம் நினைப்பது போலும் நாம் நினைத்தபடியே நடக்க வேண்டும் என்று நினைப்பது தவறு என் குழந்தையே. ஒவ்வொருவரின் உலகமும் ஒவ்வொரு மாதிரியான வேறுபட்டு நிலையில் இருந்து கொண்டிருக்கும். அதனால் அவர்களுடன் சேர்ந்து அதையெல்லாம் நம் மாதிரியே இருக்க வேண்டும் என்பது நினைக்க கூடாது என் குழந்தையே. அதை நீ புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொள். அதை புரிந்து கொள் என் தங்கமே. இல்லை என்றால் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய் என் தங்கமே. அதை விட்டு நீ இழக்கப் போவது
இழந்து போய்விடாதே என் தங்கமே. ஒருவர் போன்றே இருக்கணும் என்று நினைப்பது அவரை விட்டு தூரம் அடைவதற்கு அர்த்தம் என் தங்கமே. அவருக்கு நீ மன அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றாய் என்று அர்த்தம் என் தங்கமே. உன் மனதில் இருக்கின்ற வெறுப்பு, கோபம் இதையெல்லாம் நீ இப்பொழுது உன் வீட்டில் விட்டு செல்ல போகின்றாய் என் தங்கமே. உன் பொறாமை குணங்கள் எல்லாம் விட்டு நீ சந்தோஷமாக உன் வீட்டில் இருக்கும் தீய சக்திகளை அகற்றி நல்ல சக்திகளை வருமாறு செய்ய போகின்றேன் என் தங்கமே. உன் வீட்டிலிருந்து நீ இழப்பது உன் வெறுப்பு, சோகம், கவலை போன்று உன்னுடைய தீய குணங்கள், தீய சக்திகள் இவை அனைத்தும் உன் வீட்டை விட்டு நீ இழக்கப் போகின்றாய். அது எல்லாம் உன் நன்மைக்காக உன் அப்பன் செய்கின்ற லீலைகள் என் தங்கமே. இதுநாள் வரை உன் வீட்டில் இருந்து கொண்டிருந்த தீய சக்திகளை உன் அப்பன் ஒரே அடியாக துரத்தி அடிக்கப் போகின்றேன் என் தங்கமே. இதை கேட்டவுடன் உன் வீட்டில் உனக்கு ஒரு மாற்றம் உணரப் போகின்றாய். அதுவே இந்த அப்பன் உன் வீட்டில் செயல்படுத்திய மாற்றம் என் தங்கமே. உன் அப்பனை நீ வணங்கும் ஒவ்வொரு நிமிடமும் உனக்காக நான் இருக்கின்றேன் என்று உன்னிடம் சொல்லவே இந்த அப்பன் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையே. உனது பிரச்சனைகளை நீ உன் கண்ணீருடன் என்னிடம் சொல்லும்போது இந்த அப்பனின் மனம் சுக்குநூறாக விடுகின்றது என் குழந்தையே. உனக்கு நடக்கின்ற அனைத்துமே நீ என்னிடம் வெளிப்படையாக சொல்வது என் மனதை மிகவும் பலவீனமானவனாக ஆக்குகின்றது என் குழந்தையே. ஆனாலும் கூட உனக்காக நான் இருக்கின்றேன் என்ற தைரியத்தை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்ற ஏக்கம் என்னுள் இருக்கின்றது என் தங்கமே. நீ எதையோ நினைத்து எதற்காகவோ கஷ்டங்களை அனுபவித்ததை நானும் பார்த்திருக்கின்றேன். ஆனாலும் கூட நீ எந்த ஒரு தீய வழியிலோ எந்த ஒரு வெறுப்பையோ யாரிடமும் காட்டுவது கிடையாது. அது இந்த அப்பனை மகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கின்றது என் குழந்தையே. உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் சீக்கிரமாக நடக்க வைக்கப் போகின்றேன். உனக்கு நடக்கின்ற தீமைகளை எல்லாம் சற்று ஒதுக்கி வைக்கப் போகின்றேன் என் தங்கமே. என்னை வணங்கும் உனக்கு எப்பொழுதும் நான் உன்னோடு துணையாக இருப்பேன் என்பதை உனக்கு நான் சொல்லிக் கொள்கின்றேன் என் தங்கமே. எனது நாமத்தை உன் வாயால் ஒவ்வொரு முறை சொல்லும் போது அது என் செவியில் வந்து விழுகும் பொழுது இந்த அப்பன் இன்பத்தை அடைகின்றேன் என் தங்கமே. நீ எனக்காக இருப்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதுபோல நான் உனக்காக இருப்பதையும் உனக்கு நிச்சயம் உணர வைப்பேன் என் குழந்தையே. நீ இழந்தது எல்லாம் நன்மைக்கே என்று நீ புரிந்து கொள்ளும் நேரம் வரும் என் தங்கமே. எதற்காகவும் எதையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாதே. அந்த கவலையும் உன்னை விட்டு இழக்க வைத்து விடுவேன் என் தங்கமே. என் குழந்தை மனதில் மகிழ்ச்சியும் என் குழந்தையின் முகத்தில் இன்பத்தையும் சிரிப்பையும் பார்க்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை என் குழந்தையே. எதையும் எதற்காகவும் கவலைப்படாதே. உன் அப்பன் உனக்கு துணையாக பெரிய பலமாகவும் நான் இருக்கின்றேன். எனது நாமத்தை கூறி மகிழ்ச்சி அடைந்து கொள் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் என்னை காக்கும் என் அப்பன் ஈசனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.